அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான வழக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகும் விரைந்து முடிவெடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை வழக்கு அடுத்த வருடம் 2026 ஜனவரி மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக பதில் அளிக்கவும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் விரைந்து முடிவெடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்து தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை 2026 ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தெரிவித்திருக்கிறது. அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகும் கூட விரைந்து முடிவெடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்து தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த தீர்ப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.